வாழ்க்கையில் ஒரே பாதையில் நடக்கிறவங்க கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்க கிடையாது. பாதை மாறும், இலக்கு மாறாது. இலக்கு அடையிற வழியை கண்டுபிடிச்சி முன்னேற தெரிஞ்சவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. நீங்கள் இந்த ராசிக்காரங்கிட்ட மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? அது உங்கள் அறிவும் பேச்சு திறமையும் தான். எந்த ஒரு விஷயத்தையுமே எல்லோரும் நினைக்கிறத விட வேறு ஒரு கோணத்தில் யோசிக்கக்கூடிய திறமை ரொம்பவுமே சூப்பரானதாக இருக்கும். மற்றவங்க ஒரு விஷயத்தை பார்த்து இதுதான் முடிவு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் அதுக்குள்ளே இன்னொரு வழி இருக்கிறதையுமே கண்டுபிடிச்சிடுவீங்க. பெரும்பாலும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா உங்களோட முடிவு தனித்துவமானதாக இருக்கும். அதனால தான் மிதுன ராசிக்காரங்களை சாதாரண ஒரு மனிதர்களோடு ஒப்பிடவும் முடியாது, சாதாரண மனிதராக எடுத்துக்கவும் முடியாது. உங்களை ஒரு தடவை பார்த்து புரிஞ்சிக்கவும் முடியாது. உங்ககிட்ட பேசி பழகினா மட்டும்தான் நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழலும் என்ன செஞ்சால் நீங்கள் நன்மையை பெறலாம், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் சிறப்பாக செயல்பட்டால் உயிர் வரும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக புதனே வராரு. நீங்கள் புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு செய்கிறது அது அற்புதமான நன்மை தரும். வருஷத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் திருப்பதி போய் புதன்கிழமையில் சாமி தரிசனம் செய்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். அது இன்னுமே வாழ்க்கையில் அது அற்புதமான மாற்றத்தை தரும். பெருமாளின் பரிபூர்ண அருளையும் உங்களுக்கு உண்டாக்கி தரும். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட அருளால் தொட்டது தொடங்கவும் நினச்சது நடக்கவும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சிக்க விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடரோட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக நல்ல வழி பிறக்கும், நன்மை எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து சேரும். வெளியில் பார்க்குறதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் மனசுக்குள்ளே 1000 கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். சாதாரணமான பேச்சு உங்கள் பேச்சு கிடையாது. உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரே நேரத்தில் பலவிதமான கோணத்துலேயும் பல விஷயத்தையுமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு பக்கம் வாழ்க்கை, இன்னொரு பக்கம் குடும்பம், இன்னொரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் உங்கள் எதிர்காலம். இது பற்றின என்ன ஓட்டம் எப்பவுமே மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஒரே நேரத்தில் பல விஷயத்தை யோசிக்கிற தன்மை உங்ககிட்ட இருக்கிறதுலே மிகவும் சிறப்பு, உங்களுடைய பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் சில நேரத்தில் இதுவே உங்களுடைய பலவீனமாகவும் மாறிடுது. ஏன் தெரியுமா? ஒரே நேரத்தில் பல விஷயத்தை நினைக்கிறதுனால ஒரே விஷயத்தில் முழுமையாக நீங்கள் கவனம் செலுத்த முடியாமல் போயிடுது. அதனால தான் ஒரு வேலையை ஆரம்பிங்க, அதில் முழுசாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த வேலை சிறப்பாக நடந்ததுக்கப்புறம் அடுத்த வேலைன்னு கொஞ்சம் வேகமாக பண்ணலாம். ஆனால் ஒரே நேரத்தில் பண்ண நினைக்கும் போது தான் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறீங்க. இதை கொஞ்சம் யோசிச்சு தான் நீங்கள் பண்ணணும். வேறு வாய்ப்பே எதுவும் இல்லைங்க. இப்படி பண்ணால் நீங்கள் செய்கிற வேலையெல்லாம் நல்லதாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சாதனை சில நேரத்தில் தாமதமாக இருக்கும். அதுவும் எதனாலும் யோசிச்சு பாருங்கள். இந்த ஒரு பிரச்சனையால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் உங்களோட திறமை எங்கேயுமே குறையாது, வாய்ப்பும் குறையாது, அறிவும் குறையாது. உங்கள் நேரம் மிச்சமாகும். அதனால் வேகமாக அடுத்தடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டே போகலாம். உங்கள் திறமையை ஒரே திசையில் கொண்டு போங்க. அப்படி செஞ்சிங்கன்னா நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடையலாம். மிதுன ராசிக்காரங்கிட்ட இன்னொரு மிகப்பெரிய பலம் இருக்குது. அது என்ன தெரியுமா? அது உங்கள் பேச்சு தான். நீங்கள் பேச தெரியாதவங்களாம் கிடையாது, நல்லாவே பேச தெரிஞ்சவங்க. ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தெளிவாக புரிய வைப்பீங்க. அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய திறமை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்குமே பேசி பழக மாட்டீங்க. யார்கிட்ட எப்படி பேசணும், அந்த சூழல் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ப தன்னை எளிமையாக மாற்றிப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு மனிதர்களோட தொடர்பு இருக்கும் வேலைகளில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அது என்னென்னா இந்த ஸ்கூல், காலேஜ், அதுக்கப்புறம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற மாதிரியான இடத்துல மிதுன ராசிக்கு தனி கெத்தே இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வேலையெல்லாம் நீங்கள் சூப்பராக உங்கள் திறமையை காட்டுவீங்க. வியாபாரம், ஆசிரியர் பணி, எழுத்து, பேச்சு, ஆலோசனை, அதுக்கப்புறம் இந்த விற்பனை, தகவல் தொடர்பு, நிர்வாகம் போன்ற துறைகளில் மிதுன ராசிக்காரங்க ரொம்பவுமே திறமையாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும். ஆனாலும் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். பேசுறது நல்லதான், அதிகமாக பேசக்கூடிய இடத்துல பிரச்சனை வரும். அதிகமாக பேசுறது மட்டும் நல்ல பேச்சு கிடையாது. திறமையான சரியான பேசணும். எப்போ அமைதியாக இருக்கணும், எப்போ பேசணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உங்களை புத்திசாலி, திறமைசாலி அப்படின்னு சொல்கிறோம். அதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவீங்க. சில நேரத்தில் நீங்கள் உண்மையை நேரடியாக சொல்லிவிடுறீங்க பட்டுன்னு. உங்கள் மனதில் கெட்டன்னு இருக்காது, ஆனாலும் நீங்கள் சொன்ன விதம் மற்றவங்கள காயப்படுத்தியிருக்கோம். அதனால் இனிமேல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, உண்மையை சொல்லுங்கள். ஆனால் அந்த உண்மை சொல்லக்கூடிய முறையில் அன்பையும் சேர்த்து சொல்லுங்கள்.
அது உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனையுமே குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. எல்லோருக்கிட்டையுமே எளிதாக பழகிடுவீங்க. ஆனாலும் புதுசாக ஒருத்தங்களை சந்திக்கும் போது எவ்வளோதான் நல்லா பழகினாலும் அவங்ககிட்ட கொஞ்சம் தயக்கம் காட்டுவீங்க. உண்மையை அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டீங்க. எல்லோரும் உண்மையான நண்பர்கள் அப்படின்னு நினச்சி பழகிறவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரங்க. உங்கள் நல்ல மனசை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்கலாம். அவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட பேசுறதையே நிறுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறீங்கள, அப்போ ரொம்பவுமே கவனமாக இருங்க. எல்லோரும் நல்லவங்க, எல்லோரும் நண்பர்கள் அப்படின்னு கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க. கொஞ்சம் அவங்க பேச்சு, அவங்க செயல் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்க உங்களோட முன்னேற்றத்துக்கு உதவியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க முன்னேற்றத்தின் ஒவ்வொரு விஷயத்துலையுமே தடைகளை எறிகிறாங்கல்ல, அவங்களாம் உங்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. கவனமாக இருக்கணும் நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகும்போது. இல்லைன்னா நிறைய ஆபத்து நண்பர்களாலேயே வந்துடும் மிதுன ராசிக்காரங்களுக்கு. உங்களுடைய ரகசியம் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்பிக்கை அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் யாரை நம்பணும், எதுக்கு நம்பணும் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குடும்ப வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது குடும்பத்தை நீங்கள் நேசிக்க தெரிஞ்சவங்க. உங்களுடைய மனநிலை சில நேரத்தில் வேகமாக மாறும். ஒரு நாள் பார்க்க ரொம்பவும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, அடுத்த நாள் ரொம்பவுமே சோம்பலாக காணப்படுவீங்க. இன்னொரு நாள் பாருங்கள் அதிகமாக பேசுவீங்க, இன்னொரு நாள் பாருங்கள் பேச மாட்டீங்க. இந்த ஒரு சூழலை மாற்றி மாற்றி நீங்கள் கொண்டு வந்துட்டுருக்கீங்க. இதனால் உங்களை பற்றி நல்லா தெரியாதவங்களுக்கு உங்களோட மனநிலை எப்படி புரியும்? அதனால் உங்களோட இயல்பை எப்போவுமே மாற்றிக்காதீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட உங்கள் மனநிலையை தெளிவாக பேசுங்க. தேவையில்லாத புரிதல் காணாமல் போயிடும். தேவையில்லாத புரிதலை நீங்கள் பேசுகிறதுனால தவிர்க்கலாம். கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரம் கொடுத்து பேசி பழகுங்க, விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. பெரும்பாலும் இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, குடும்ப பிரச்சனையை வெளியில் கொண்டே போகாதீங்க. வீட்டுக்குள்ளே உட்காந்து குடும்ப பிரச்சனையை குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்டயே கலந்து ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது பேச்சு திறமை நல்லா இருக்கு, புத்திசாலி, திறமைசாலி அப்படின்னு சொல்கிறோம். வாதத்தில் வெற்றி பெறது மட்டும் நல்லதா கிடையாது. உறவில் வெற்றி பெறணும், அதுதான் ரொம்பவுமே முக்கியம். இந்த ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய வகையில் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற திறமை நிறையவே இருக்குங்க. அதெல்லாம் சரியாக சம்பாதிச்சிடுவீங்க. ஒரு இடத்துல நஷ்டம் வருது அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை நஷ்டம் எவ்வளோ ஆச்சோ அதை விட பல மடங்கு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அதனால் உங்களுக்கு தொழில் வியாபாரம்லாம் சிறப்பாக இருக்கும். டல்லாக போனால் கூட உங்கள் பேச்சு திறமையாலே நல்லா வியாபாரத்தை விரிவாக்கம் செஞ்சுடுவீங்க. ஆனால் குடும்ப விஷயத்துலையும் நண்பர்கள்ட்டையும் பேசும்போது கொஞ்சம் கனிவு, அன்பு, அக்கறை இது எல்லாமே வேணும். கோபம் வராது, ஆனால் அப்போயாச்சும் கோபம் வரும் எதிரில் இருக்கிறவங்களோட செயல்களை பார்க்கும்போது. முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்திக்கோங்க. குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் வாதத்தில் வெற்றி பெறணும்னு நினைக்காதீங்க, உறவில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதியானதாக இருக்கும். அடுத்து பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற திறமெல்லாம் நிறையவே இருக்குங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஒரு வழியில் மட்டும் இல்லாமல் பல வழியிலையுமே வருமானத்தை உருவாக்க தெரிஞ்சவங்க தான் நீங்கள். இது ஒரு நல்ல எண்ணம் தான். ஆனால் பல விஷயத்தில் ஒரே நேரத்தில் தொடங்குறப்ப பணம் பல இடத்துலையுமே சிக்கிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி மைண்டையுமே பலவித கோணத்தில் யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னோமோ அதுபோல தான் இதுவுமே. பண விஷயத்துலையுமே பலவித தொழில்களில் ஈடுபடும் பொழுது உங்களுக்கு பலவித கோணத்தில் பிரச்சனைகள் வரும், பணம் சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இனிமேல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தெளிவான திட்டம் தீட்டி அந்த ஒரு விஷயம் செய்ய பாருங்கள். சம்பாதிக்கிறது ஒரு பக்கம், இன்னொன்று சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலீடு பற்றி ஒரு எண்ணம் எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும். முதலீடு செய்கிறது ஒரு பக்கம், மூணையும் ஒன்றா குழப்பிக்காதீங்க. சம்பாதிக்கணும், சேமிக்கணும், முதலீடு பண்ணணும். இது மூணுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை சரியாக புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறீங்களா, அதை குறைச்சிக்கோங்க. வருமானம் நிறைய வரும்போது செலவு அதே அளவுக்கு பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் பணம் உங்கள் கையில் நிற்கும். இப்போ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முடிவு எடுக்கும்போது நிறைய குழப்பப்படுறீங்க. முதல்ல இந்த விஷயத்தை நீங்கள் மாற்றணும். ரெண்டாவது, ஒரே நேரத்தில் பல விஷயத்தையும் ஆரம்பிக்கிறீங்க, அதையும் கொஞ்சம் நீங்கள் மாற்றணும். மூணாவது, உங்கள் மனசில் இருக்கிறத சரியான மனிதர்கள்கிட்ட சரியான நேரத்தில் பேசுங்க. அதை பேசுகிறத நீங்கள் நிறைய அவாய்ட் பண்ணிடுறீங்க. நாலாவது, உங்களை மதிக்காதவங்களை நீங்கள் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணாதீங்க. அஞ்சாவது, கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகளை நினச்சி நீங்களே உங்களை தண்டிச்சுக்காதீங்க.
அடுத்து உங்களுடைய திறமையை வளர்க்க தினம்தோறும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. அடுத்து பணம் சம்மந்தப்பட்ட முடிவுகளில் நீங்கள் எப்போவுமே அவசர முடிவு மட்டும் எடுக்கவே கூடாது. இந்த விஷயத்தெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா மிதுன ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகள்லேருந்து வெளிவர முடியும். அதுக்கான நல்ல வாய்ப்பு நீங்களே உருவாக்க முடியும். இப்போ மிதுன ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மையை பெறலாம் அப்படின்னு பார்த்தா புதன். முன்னையே சொன்னோம்ல, புதன் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி. புதன்கிழமையில் பெருமாள் வழிபாடு சிறப்பானதாக இருக்குது. புதன்கிழமை அன்னைக்கு திருப்பதியே போக முடியல அப்படின்னா கூட பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருந்தால் அங்கே போய் நீங்கள் இறைவனை வழிபடலாம். அப்படி படும்போது துளசி மாலை கொடுத்து வழிபடுறது நல்லது. முடிஞ்சால் துளசி இலை வைத்து பெருமாளை வழிபடுங்க. மனசார ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப சிறப்பான உயர்வு ஏற்படுத்தும். எல்லா வகையிலுமே நன்மையை உங்களுக்கு உருவாக்கும். கல்வி, அறிவு, பேச்சுத்திறன், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய நன்மை எல்லாமே அதிகரிக்கும். தடைகள் நீங்கும். இந்த மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் மனசார சொல்லி வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து பண்ணுங்கள். நிச்சயம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும்.